friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கஸ்டர்ட் ஃப்ரூட் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திடீர்னு வந்து நமக்கு வந்து ஒரு கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கேக் பண்ண வேண்டாம், டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஃபாஸ்டா ரெடி பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ணணும். இது பண்றதுக்கு நான் ஒரு பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா நான் வந்து 1.5 கப் பால் வச்சுருக்கேன். அது நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. அதுலேருந்து கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபஸ்ட் வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய பால் மொத்தத்தில் வந்து 1.5 கப் பால், 1.5 கப் பாலுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பார்க்குறது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா பாருங்களேன், ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் சொரப்பாக அது திட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆனால் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம தடவுறதுனால நான் வந்து அந்த டெக்ஸ்சரை பெருசாக மைண்ட் பண்ணல. இப்போ அடுத்தது வந்து நம்ம க்ரீமை ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஆரம்பித்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஒயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லா கெட்டியாகி வரும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஒயர் விஸ்க் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா க்ரீம் வந்து நல்லா விப்பாகி வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், இது நம்ம எப்போவுமே கேக்குக்கு பண்ணுவோம்ல அதே க்ரீம் தான். நல்லா சூப்பர் க்ரீமியாக இருக்குது. இது வந்து நம்ம ரெடி பண்ணுறது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணிடலாம். ப்ரெட் வந்து சாண்ட்விச் ப்ரெட் இல்லாமல் ஸ்வீட் ப்ரெட், மில்க் ப்ரெட் எது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அதனால கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபில் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இதில் வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டர்ட் லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கஸ்டர்ட் லேயர் வச்சு நம்ம வந்து நான் வந்து ப்ரெட்டுக்கு 2 பக்கத்துலேயும் ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல க்ரீம், அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாம்பழமும் அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்காக கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் வந்து இந்த அவுட்டர் க்ரஸ்ட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் இது இருக்கிறதுனால எனக்கு ஓகே தான், இது இருக்கிறதுனால அதனால நான் அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறமா வந்து ஆரஞ்சு இருந்துச்சுன்னா அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வைக்கணும். எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் மேலே நம்ம க்ரீமை சேர்த்துட்டு மூடி வைக்கிறதுனால ஓகே தான். நான் வந்து இது மேலே சேர்த்துட்டு லேசாக வந்து ஸ்பூன் வச்சு இது பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்ட் வச்சு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். மூடிட்டு இதை வந்து நம்ம வந்து ரேப் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ப்ரெட் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகும்ல, அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெட் வந்து ட்ரை ஆகாது. அதே மாதிரி இன்னும் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 2 சைட்லேயும் வந்து நல்லா கஸ்டர்ட் க்ரீம் வச்சு தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் க்ரீம் நம்ம விப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய க்ரீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் ப்ளூபெரியும் எடுத்திருக்கேன். இந்த இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து கொஞ்சம் க்ரீம் வச்சு அதை மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம ரேப் பண்ணிட வேண்டியதான். இதையும் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், அந்த ப்ரெட் வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கிறதுனால ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அப்படி நம்ம வச்ச மாதிரியே தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கத்தி, இந்த கத்தி வந்து கொஞ்சம் அரும்பாக இருக்கும்ல, அந்த சொரப்பாக இருக்க கத்தினா நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ரீம் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்மளோட மாம்பழம் வச்சுருந்தோம்ல அதையும் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஹாஹாஹா, அப்படியே அந்த கஸ்டர்ட் லேயர் உள்ளே வந்து அந்த க்ரீம் அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் ஃப்ரூட் சாண்ட்விச்லாம் ரெடியாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.